தீபாவளி பலகாரத்தில் இன்னைக்கு நம்ம காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் கடையில் போய் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம், கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை ஆப்ப சோடா போட்டு கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகளே இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். பூந்தி நல்லா குண்டு குண்டாக வரணும்னா அதுக்கு மாவோட பக்குவம் நல்லா இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரிகரண்டியை வச்சு மாவை இந்த மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பூந்தி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மாவு சரியான பக்குவத்தில் இருந்ததுனால பூந்தி நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது கூட சேர்க்கறதுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கலாம். ஒரு 4-5 பூண்டு பல்லை தட்டி அதையும் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். வறுத்த மல்லாட்டையை கொஞ்சமாக எடுத்து அதையும் இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சது எல்லாத்தையுமே பூந்தி கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு கலந்து விட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான காரா பூந்தி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் லட்சு விலாக்ஸ்.